ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை நவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் நவீன். நேத்தி பழைய வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, எக்ஸ்ப்ளோரிங் HTML. HTML பத்தி நம்ம எல்லா விஷயத்தையும் தியரிட்டிக்கலா போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். HTML வச்சு நம்ம வந்து ஹலோ ஹலோ வேர்ல்ட், அப்புறம் வந்து மை வெப் பேஜ் அந்த மாரி வந்து ஒரு பேசிக்கான HTML VS கோட டவுன்லோட் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா HTML இருக்கிற எல்லா டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க இந்த மாரி விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், அதுல ஒரு 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இப்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து லைவ் சர்வர், இன்னொன்னு வந்து பிரிட்டியர். இந்த 2 சர்வரையும் நீங்க இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலனாலும், இப்ப வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல, லெஃப்ட்ல வந்து லாஸ்ட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி இந்த சர்ச் பார்ல போயிட்டு லைவ் சர்வர்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி சிம்பல் வரும். இத நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்புறம் பிரிட்டியர். இந்த 2மே வந்து நீங்க இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒண்ணு இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரர். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஆம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபைல் இல்லாம வேற ஃபைல் கூட கிரியேட் பண்றேன். இப்படி கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துரும். நீங்க போயிட்டு இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு டைப் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிடலாம் ஈஸியா. கிரியேட் பண்ணதுமே அது உள்ளார எந்த கோடிங்கும் இருக்காது இனிஷியல் ஸ்டேஜ்ல. அப்போ என்ன பண்றீங்கன்னா, HTML அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இப்ப செகண்டா ஒண்ணு காட்டுதுல்ல HTML5ன்னு. அத கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, ஒரு பேசிக்கான HTML கோடிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஹெட்டு, டேகு, ஹெட்டு அப்புறம் பாடி. இந்த மாரி 2 வந்து பேசிக்கானது கிடைச்சிரும். இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்ப லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க ஏத்துனதுக்கப்புறம், இந்த இடத்துல அ ரைட் சைடுல கார்னர்ல கிளிக் டூ ரன் லைவ் சர்வர்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. ப்ரௌசர்ல வந்து உங்களோட வெப் பேஜ் வந்து ரன் ஆயிடும். நம்ம இந்த வெப் பேஜ்ல வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட்ன்னு மட்டும் தான் வச்சிருக்கோம். அந்த டைட்டில்ல வேற எதுவுமே நம்ம எழுதல. இனிமே தான் அத பத்தி ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். இப்போ நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. இப்போ இந்த சைட் கோட் பண்ண போறோம். அந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து நம்ம அதோட அவுட்புட்ட பார்க்க போறோம். கீழ இந்த மாரி ஸ்க்ரோல் பார்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு எல்லாமே ஒரே ஸ்க்ரீன்ல தெரியணும் அப்படின்றதுனால வேர்ட் பிராப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வியூல போயிட்டு லாஸ்ட்ல வேர்ட் பிராப்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியிற அந்த ஸ்க்ரீன் சைஸ் உள்ளாரயே எல்லாமே வந்துரும். இது 2மே இல்லனாலும் HTML கோட் ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இப்போ டைட்டில்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் பாத்தீங்களா, இந்த இடத்துல டைட்டில் மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு டேக்க பத்தியும் இன்னைக்கு நம்ம வந்து HTML ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து HTMLனா என்னன்றது உங்க எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். HTMLன்றது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த வெப் பேஜ். அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, இந்த மாரியான பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் என்னன்னா, இத நீங்க வாங்கும்போது ஒரு விராப்பர்ல இது எல்லாத்தையும் போட்டு குடுப்பாங்க. அந்த விராப்பர் தான் வந்து HTMLன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே வந்து HTML டாக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ எப்படி இந்த எல்லா HTML டாக்ஸையும் வச்சு உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள் இல்லைன்னா பில்டிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா டாக்ஸுமே வந்து HTML இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான வெப் பேஜ் வேணுமோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்களே அந்த HTML டாக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி, அந்த வெப் பேஜ வந்து பில்ட் பண்றது மட்டும் தான் HTML. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் அப்படின்றதுனால, ஒரு 15லேருந்து 20 தேவையான HTML டாக்ஸ் மட்டுமே நம்ம பார்த்தா போதும். அத மட்டுமே வச்சு மேக்ஸிமம் ஆஃப் த வெப் பேஜ நீங்க கிரியேட் பண்ணிற முடியும். அதையும் தாண்டி நீங்க வந்து அட்வான்ஸ்ட் லெவல்ல கத்துக்கும்போது, பேலன்ஸ் இருக்கிற எல்லா HTML டாக்க பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற HTML டாக்ஸ வச்சு நீங்க பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன் ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸா கத்துக்கும்போது அதெல்லாம் கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பேசிக்ஸா தேவைப்படுற ஒரு 15லேருந்து 20 டாக்ஸ மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடியில வந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்க நெறைய தடவ பார்த்திருப்பீங்க இந்த பேராகிராஃப் டாக் அப்படின்றது. விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க ஓப்பன் டாக் எழுதுனதுமே ஆட்டோமேட்டடா வந்து அந்த குளோஸ் டாக்கும் வந்துரும். இப்ப பேராகிராஃப் டாக்ல ஹலோ அப்படின்னு நான் எழுதுறேன். இப்ப லைவ் இது ஆன்ல இருக்கிறதுனால, இந்த லைவ் சர்வர் ஏன் நான் இந்த எக்ஸ்டென்ஷன ஏத்த சொன்னேன் தெரியுமா? ஏன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோடிங்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டாக் போட்டு ஹலோன்னு எழுதியிருக்கேன். தானாவே இந்த இடத்துல ஹலோ வந்துருச்சு. ஒருவேள லைவ் சர்வர் இல்லன்னா, நான் ஒரு தடவையும் இத சேவ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கணும்.
இப்ப ஹெட்டிங்ல வந்து ஹெட்டிங் டேக் உங்களுக்கு தெரியும். H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த மாரி ஹெட்டிங் டேக்ல போயிட்டு நீங்க இப்போ வந்து ஒரு ஹலோ எழுதுறீங்க. இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கான ஆட்டோமேட்டட் ஸ்டைல் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பேராகிராஃப்னா இப்படிதான் இருக்கணும். ஹெட்டிங்னா இப்படிதான் இருக்கணும். அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்டைல்ஸ் வந்து அது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கும். அதையும் தாண்டி நம்ம வந்து அத இன்னும் கூட சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் தெரியும். அப்புறம் வந்து ஹெட்டிங் தெரியும். அப்புறம் ஸ்பான் டேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பான் டேக் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஸ்டைல் பண்றது வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பான் டேக் உள்ளார நான் இத வெறும் ஸ்பான் டேக் மட்டும் போட்டிருக்கேன். இங்க எந்த டிஃபரன்ஸும் நடக்கல. இப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் எடுத்துட்டு வந்து இதுக்கு நடுவுல வைக்கிறேன். இப்போ இத மட்டும் நான் தனியா கூட வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸ்டைல பத்தியெல்லாம் வந்து சிஎஸ்எஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கலர் குடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல கலர் மாறிடுச்சா? ஓகே. இன்னும் விசிபிளா தெரியறதுக்காக நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த மாரி இல்லாம நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் சைஸ் போயிட்டு நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சலுக்கு மாறிடுச்சா? இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு ஸ்பான் டேக் யூஸ் ஆகும். பேராகிராஃப்ல இருக்கிறதுக்காக மட்டுமே அது யூஸ் ஆகுமான்னா, அப்படிலாம் இல்ல. இப்ப ஹெட்டிங்ல கூட அந்த மாரி மாத்தலாம். எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கோ, அங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மட்டும் விட்டுட்டு தனியா நான் ஸ்பான் டேக் எடுத்திருக்கேன் ஹெட்டிங்ல. இப்ப இந்த இடத்துல கூட நான் போயிட்டு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைல்ல வந்து கலர் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணா இங்க பாருங்க இப்ப ஹெட்டிங்ல கூட மாறிடுச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்பான் டேக் யூஸ் பண்ணி உங்களால தனியா அந்த டிசைனை வந்து எடுத்து எழுதிக்க முடியும். இப்போ இது முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் வந்து நம்ம இமேஜ் டேக் பத்தி பார்க்கலாம். இமேஜுக்கு வந்து ஐஎம்ஜி அவ்வளவுதான் இமேஜ் டேக். அதுல வந்து இந்த இமேஜுக்கான சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றது எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இந்த மாதிரி டபுள் கோலன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கான சோர்ஸ். இப்போ இமேஜ் டேக்ல சோர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஏதாச்சும் ஒரு டம்மி இமேஜ் எடுத்து அதுக்கான சோர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம பேஜ்ல இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெப் பேஜ்லயும் அதே இமேஜ் வந்துருச்சு. நம்ம அந்த இமேஜுக்கான யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே பண்ணல. இப்படி பண்ணதுமே வந்து இந்த இமேஜ் இங்க வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஏதாச்சும் கோடிங்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு ரிவர்ஸ்ல போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் இசட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து அன்டு ஆயிடும். இப்போ இது எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒரு இமேஜ எக்ஸ்டர்னலா ஒரு லிங்காக கொண்டு வராம இன்டர்னலா நீங்களே வந்து அந்த இமேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் நான் வந்து இப்போ சேவ் பண்றேன். அதே நேரத்துல அந்த இமேஜ இந்த ஃபைல் ஃபோல்டருக்கு நான் கொண்டு வர்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எங்க இருக்கு? ஓகே, இந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளே வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு வச்சிருக்கோம். அது உள்ளார போயிட்டு அந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து நம்ம வெப் பேஜ்ல கொண்டு வர போறோம். அந்த இமேஜ் எங்க இருக்குன்னா, இப்ப பாருங்க ஐஎம்ஜி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். அந்த ஃபோல்டர்ல இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் இங்க இருக்கு. அத நம்ம வெப்சைட்ல எப்படி கொண்டு வரலாம்னா,
இங்க சோர்ஸ் இருக்குல்ல, ஐஎம்ஜிக்கு பக்கத்துல எஸ்ஆர்சி அப்படின்ற சோர்ஸ் போட்டிருக்கும். சோர்ஸ்ல அந்த ஃபோல்டருக்கு உள்ளார இருக்கிற அந்த இமேஜ் பேத். இந்த பேத் போட்டாலுமே அந்த இமேஜ் வந்து நம்ம வெப் பேஜ்ல வந்துருச்சு. இவ்வளவுதான். நம்ம வந்து ஹெட்டிங் டேக் பார்த்தாச்சு, ஸ்பேன், பேராகிராஃப் அண்ட் இமேஜ் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பிரேக். பிரேக் வேணும்னா அப்படின்னா இப்ப என்னன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு ஃபுல்லா. எனக்கு இங்கேருந்து நெக்ஸ்ட் லைன் இல்ல அடுத்த லைன்ல வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பிரேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு அதுக்கு. இந்த டேக் யூஸ் பண்ணா இங்க பாருங்க. கரெக்ட்டா அந்த கொஸ்டின் மார்க் அப்புறமா எனக்கு நியூ லைன் கிரியேட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே அடுத்த லைன்ல வந்துருச்சு. நீங்க எத்தன பிரேக் டேக் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஆனா அப்படி வந்து யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்க பேராகிராஃப் அப்படின்னு தனியா ஒண்ணு வச்சாலே அத இன்னொரு லைன தான் எடுத்துக்கும். இப்ப இங்க 2 பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இத நான் தனியா இன்னொரு பேராகிராஃப் உள்ளார போட்டாலே, இங்க உங்களுக்கு வந்து பிரேக் டேக்கே தேவைப்படாம, அது கரெக்ட்டாவே அடுத்த லைன்ல கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப். அப்புறம் அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லா இது வரைக்கும் இன்னொரு பேராகிராஃப். அப்படின்னு நான் 2 பேராகிராஃபா பிரிச்சிருக்கேன். நான் பிரேக் டேக்லாம் யூஸ் பண்ணல. ஆனா கரெக்ட்டா பாருங்க இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இதுக்கப்புறமா வந்து அதுவே இன்னொரு பேராகிராஃப்ன்றதுனால கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த மாரி வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பிரேக் டேக் வரைக்கும் யூஸ் பண்றது நல்லா இருக்கும். அதுக்கு மேல நீங்க நெறைய பிரேக் டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லாம போயிரும். ரெஸ்பான்சிவ்னஸ்னா இப்போ உங்க ஸ்க்ரீன்ல இப்போ கரெக்ட்டா தெரியுதுல்ல. இப்போ நீங்க இந்த ஆப்ப ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபோன்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது இதே லேஅவுட்ல இருக்காது. அது வேற மாரி கூட மாறும். அதனால தான் வந்து இந்த மாரி தேவையில்லாம அதிகமா பிரேக் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐஎம்ஜி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து லிங்க் பார்க்கலாம். லிங்க் பண்றதுக்கு ஆங்கர் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆங்கர் டேக் உள்ளார கோ டூ கூகுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க என்டர் பண்ண டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. கோ டூ கூகுள் அப்படின்னு. ஆனா அத கிளிக் பண்ற மாரியே இல்ல. அது நார்மல் டெக்ஸ்ட் மாரி தான் இருக்கு. நம்ம வந்து லிங்க்குக்காக தான் இங்க ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எங்க போகணும் அப்படின்னு நம்ம எதுவுமே குடுக்கல. இப்போ இமேஜ்க்கு எப்படி எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு சோர்ஸ் குடுத்தீங்களோ, அதே மாரி லிங்க்குக்கு வந்து ஹெச்ரெஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னாலே இப்போ HTML ஓட ஃபுல் ஃபார்மே வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தானே. அதுல இருக்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட்டுக்கான அர்த்தம் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா நேவிகேட் பண்றது. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் பண்றதுக்கு பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். இங்க இருக்கிற ஹெச்டிஎஃப்க்கும் அதே மீனிங் தான் ஹைப்பர் டெக்ஸ்டோட ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு லிங்க் டேக் குடுத்துருக்கோம். அது எங்க போகணும் அப்படின்றதுக்கான பாத் வந்து நம்ம இன்னும் குடுக்கல. அதனால வந்து அது கிளிக் பண்ற மாதிரியான ஒரு லிங்க்க வந்து நமக்கு காட்டல. அதுக்கான லிங்க்க நம்ம எடுத்துட்டு வந்து குடுக்க போறோம் இப்போ. href இருக்குல்ல அந்த இடத்துல. கூகுளோட லிங்க் இப்ப நான் வந்து குடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெப்சைட்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்குல்ல. ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கு. இப்படி இருந்தாலே அது வந்து லிங்க். கிளிக்கபிள் லிங்க். இப்போ பாருங்க என்னோட மவுஸ் அங்க கொண்டு போகும்போது என்னால கிளிக் பண்ண முடியுது. கிளிக் பண்ணதுமே என்னோட பேஜ் நேவிகேட் ஆயி அந்த பேஜ்க்கு போயிடுச்சு. கூகுளோட பேஜ்க்கு போயிடுச்சு. இப்போ பேக் பேக் பட்டன் கிளிக் பண்ணா என்னோட பேஜ்க்கு வந்துரும். வந்து இங்க பாருங்க பேக் பட்டன் இப்படி கிளிக் பண்ணதும் என்னோட அந்த பழைய பேஜ் வந்துருச்சு. ஃபார்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணா அந்த கூகுள் வருது. ஏன்னா, இப்ப நான் அந்த லிங்க கிளிக் பண்ணதுமே அது அங்க தான் போயிருக்கு அப்படின்றது சேவ் ஆயிருக்கும். கிளிக்கபிள் லிங்கா மாறியிருக்கு பாருங்க. இப்ப கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணா கூகுளோட பேஜ்க்கு போகுதா? இது வந்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்க்கு href வச்சு எங்க போகணுன்ற பாத் எழுதி, இப்போ இங்க கோ டூ கூகுளுக்கு பதிலா நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். கிளிக் மீ அப்படின்னு வச்சா கூட இங்க பாருங்க கிளிக் மீ அப்படின்னு மாறிடும். இப்ப கிளிக் மீ அத கிளிக் பண்ணா எங்க போகுது? கூகுளுக்கு போயிடும். இதான் வந்து ஆங்கர் டேக். நேவிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து பேசிக்கா ஒரு ஹெட்டிங் டேக் ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கோம். பேராகிராஃப், ஸ்பேன், அப்புறம் ஒரு இமேஜ், ஒரு ஆங்கர் டேக் இது எல்லாமே வந்து நம்ம பேஜ்ல வச்சிருக்கோம்ல. இப்போ இந்த கோடிங் வந்து டைரக்ட்டா ஒரு பேஜா கன்வெர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அங்க போறதில்ல. இந்த கோடிங்கே தான் அந்த ப்ரௌசருக்கு அப்படியே சென்ட் பண்ணும். அந்த கோடிங் வந்து அந்த ப்ரௌசர்ல ரன் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் காட்டுது. இப்போ சி, சி பிளஸ் பிளஸ் மாதிரியான புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கு என்ன இருக்கும்னா, ஒரு டர்போ சி அந்த மாதிரியான ஒரு எடிட்டர் இருக்கும். அந்த எடிட்டர்ல போயிட்டு நீங்க கோட் பண்ணும்போது,
அந்த கம்பைலர் உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட்டையோ, அதுக்கான எரரையோ எல்லாத்தையுமே அதுல டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கப்புறமா தான் அத ரன் பண்ணும். அந்த மாரி இல்லாம, இதுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர் அதாவது கோட் எடிட்டர் இருக்கு. கோட் எடிட்டர்னா, நீங்க வந்து நார்மலா நோட் பேடுக்கு போயிட்டு கூட நீங்க HTML ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். விஎஸ் கோட்லயும் ரைட் பண்ணி இதுக்கு விஎஸ் கோடுன்றதே வந்து கம்பைலர்லாம் இல்ல. இது வந்து ஒரு யுனிவர்சல் கோட் எடிட்டர் மட்டும் தான். விஎஸ் கோட்ல HTML, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, ரியாக்ட் இந்த மாரி எல்லாத்தையுமே பண்ணலாம். HTML பண்றதுக்கு நமக்கு விஎஸ் கோட் தேவைப்படாது. பட் இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா ரியாக்ட் இந்த மாரி எல்லாம் போகும்போது உங்களுக்கு விஎஸ் கோட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். HTML வந்து நோட்பேட்லயே ரன் பண்ணிட முடியும். அது எப்படின்னா, அது வெறும் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டா மட்டும் தான் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ட index.htmlன்னு போட்டு நம்ம சேவ் பண்ணி இந்த கோடிங்க அப்படியே அதுல பேஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அத குரோம்ல கூட ரன் பண்ணிட முடியும். இப்போ இந்த கோடிங் வந்து எப்படி வந்து ப்ரௌசருக்கு போயிட்டு அது ரன் ஆகுதுன்னா, இப்போ இந்த வெப் பேஜ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்ல இன்ஸ்பெக்ட் இருக்குல்ல, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால அந்த கோடிங்ஸ பார்க்க முடியும். இப்போ ஹெட்ன்னு இருக்கா, ஹெட் கிளிக் பண்றேன். என்ன இருக்கு நவீன் வியூன்னு இருக்கு. மேல என்ன இருக்கு நவீன் வியூ. இப்போ இது அதோட கோடிங் அப்படியே இந்த ப்ரௌசருக்கு சென்ட் ஆயிருக்கு. அந்த கோடிங் எல்லாமே வந்து இதுல ரன் ஆகுது அவ்வளவுதான். இந்த கோடிங் அப்படியே இங்க வந்து ரன் ஆகுது. பட் இங்க பாருங்க கோட் இன்ஜெக்டட் பை லைன் சர்வர் அப்படின்ற இந்த கமாண்ட்லாம் வந்து நம்ம எழுதல. அது கீழ இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து லைவ் சர்வர் எழுதுது. இது என்ன கமாண்ட் லைன் பத்தி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல இல்லையா? கமாண்ட் லைன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஆக்சுவலா பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது நீங்க கோடிங் எழுதும்போது கமாண்ட வச்சு எழுதுறது தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு 200, 300 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் எது எங்க இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. அதனால அது பிரான்ச்சா பிரிச்சுக்கிறதுக்காக நீங்க வந்து கமாண்ட் மூலியமா எழுதலாம். இந்த கமாண்ட்ன்றது ரன் ஆகாது. ப்ரௌசர்ல ரன் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் இருக்கும். உங்க கோட நீங்களே படிக்கும்போது அது எங்க என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். கமாண்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹெட்டிங் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கமாண்ட் வந்துடும். ஐ மீன் கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கண்ட்ரோல்லையும் ஃபார்வர்ட் ஸ்லாஷையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா கமாண்ட் ஆயிரும். இப்போ இது வந்து ஹெட்டிங், அதுக்கப்புறம் நான் இங்க வச்சிருக்கேன், இங்க இருந்து பேராகிராஃப் வச்சிருக்கேன். திஸ் இஸ் பேராகிராஃப். ஸோ எழுதிட்டு கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிளிக் பண்றேன். இது வந்து கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இது வந்து ஹெட்டிங்னு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இது வந்து பேராகிராஃப். அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் இந்த இடத்துல வச்சிருக்கேன். திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப். ஓகே, இதையும் கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா எல்லா எல்லாத்தையுமே நீங்க பண்ற எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிரான்ச்சா பிரிச்சு அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குமா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ HTML டேக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. எது டேக், எது ஆட்ரிபியூட் அப்படின்னா, இப்போ இங்க H1 இருக்குல்ல, இது டேக். HTML ஹெட், டைட்டில், பாடி இது எல்லாமே வந்து டேக். இங்க இமேஜ் பாருங்க, இமேஜுக்கு பக்கத்துல SRC அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன்ல, சோர்ஸ். இந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து ஆட்ரிபியூட். அதே மாதிரி ஆங்கர் டேக்ல ஏக்கு பக்கத்துல இருக்கிற href இருக்குல்ல, இந்த hrefன்றது வந்து ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் வந்து பார்க்கலாம். லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா டிவ் இருக்கு, அப்புறம் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி சிமேட்டிக் டேக், நான் சிமேட்டிக் டேக் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. எல்லா இன்டர்வியூலயும் வந்து பொதுவா கேட்கப்படுற கொஸ்டின்னா சிமேட்டிக் டேக், நான் சிமேட்டிக் டேக்னா என்ன அப்படின்றது தான். HTML பொறுத்த வரைக்கும் இப்போ சிமேட்டிக் டேக் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். நீங்க படிச்சாலே அது என்னன்னு தெரியும். இப்ப ஹெட்ன்னு இப்ப படிக்கிறீங்க, ஹெட்ன்னு படிச்சாலே அது வந்து ஹெட், இது பாடி, இது H1, இது பேராகிராஃப், ஸ்பேன். ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் மீனிங் இல்லை. பட் இந்த மாதிரி H1 பேராகிராஃப், அதுக்கப்புறம் இமேஜ், ஆங்கர் டேக் இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க டேகை படிக்கும்போது அதுக்குன்னு ஒரு மீனிங் கொடுக்குதோ அந்த மாதிரி மீனிங் கொடுக்குற எல்லாமே வந்து சிமாண்டிக் டேக். நான் சிமாண்டிக் டேக்னு ஒன்று இருக்கு, மீனிங்கே இருக்காது அதுக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் டிவ் அப்படின்றது. டிவ் அப்படின்னா ஒரு டிவிஷன். எல்லாமே வந்து ஒரு டிவிஷன் தான். இப்ப பாருங்க, நீங்க ஆக்சுவலா ஒரு புரோகிராமர் வந்து புரோகிராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே பாடியில, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு டிவ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு டிவிஷனா தான் அது அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க. இப்போ பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவிஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிவிஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த 2 ஹெட்டிங் டேக்கையும் அந்த டிவிஷன்ல போட்டுக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே ஒரு ஹெட்டிங் தான். ஓகே இந்த ஹெட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 2த்தையும் சேர்த்து வந்து நான் வந்து ஒரு டிவ்ல வச்சுக்கிறேன். இது கண்ணா பின்னான்னு கலைஞ்சிருக்குல்ல. இத வந்து ஃபார்மேட் பண்றதுக்கு தான் நம்ம பிரிட்டியர் ஏத்தியிருக்கோம். இப்போ ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் பிரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப அழகா அதுவே வந்து ஃபார்மேட் பண்ணிரும். இதுக்கு முன்னாடி ஒரே லைன்ல கசகசன்னு இருந்தது. இப்ப பாருங்க எல்லாமே தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. இதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பிரிட்டியரும், இப்ப நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த இடத்துல காட்டுதுல்ல, அதுக்காக தான் வந்து லைவ் சர்வரும் வச்சிருக்கோம். இப்ப இந்த டிவ் இங்க நான் போட்டதுனால என்னோட அவுட்புட்ல எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு அந்த டிவ் அப்படின்னா, இப்ப டிவ்வா ஒரு டிவிஷனா இத பிரிக்கும்போது, நான் அதுக்கு வந்து சேஞ்சஸ் குடுத்துக்கலாம். எனக்கு இப்ப வந்து இந்த ஹெட்டிங்க்கும், இந்த பேராகிராஃப்க்கும் மட்டும் தான் வந்து கலர் வேணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு பாடிக்கு போயிட்டு ஸ்டைல் குடுத்தேன்னா, மொத்தமா இருக்கிற எல்லாமே வந்து மாறிடும். பாடியில போயிட்டு கலர் ஆக்வா அப்படின்னு குடுக்குறேன். பாருங்க பாடியில இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த கலர் எடுத்துக்கிச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த இந்த ஹெட்டிங்க்கும், இந்த பேராகிராஃப்க்கு மட்டும் தான் வந்து அந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னா, நான் அத வந்து தனியா ஒரு டிவ்ல போட்டு, அந்த டிவ்வுக்கு போயிட்டு நான் ஸ்டைல் பண்ணிப்பேன். இப்படி மாத்தும்போது பாருங்க, இது மட்டும் தனியா வந்து வேற கலர்ல மாறிடுச்சு. இத மாரி நீங்க ஏதாச்சும் ஸ்டைல் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லன்னா இந்த தனியா இந்த 2 லைன மட்டும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அத எல்லாத்தையுமே தனித்தனி டிவிஷனா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால அத ஈஸியா வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்ப பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு டிவிஷனா கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் செக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. செக்ஷன் அப்டின்னா, செக்ஷனுக்கும் டிவ்வுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. 2மே ஒரே வேல தான் பாக்குது. அப்புறம் எதுக்கு செக்ஷனு, டிவிஷன் அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க கிளாஸ் ரூம் வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாரி தான் வந்து இங்கேயும் செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நெறைய டிவ் எடுத்துட்டு வந்து ஒரு செக்ஷன்ல போட்டு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அது அது வந்து ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு உள்ளார நெறைய டிவிஷன்ஸ் இருக்கும். டிவிஷன்ஸ் அப்படின்றது, இப்ப கிளாஸ்ல இருக்கிற பெஞ்ச்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லா பெஞ்சுமே வந்து ஒரு ஒரு டிவிஷனா இருக்கும்போது, ஒரு செக்ஷன் உள்ளார நெறைய பெஞ்சஸ் இருக்கும். அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே தான் இங்க உள்ளார இருக்கிற கன்டென்ட் மாதிரி. இப்போ இந்த கன்டென்ட் எல்லாமே இந்த டிவிஷன் உள்ளார இருக்கும். நெறைய டிவிஷன் சேர்ந்து ஒரு செக்ஷன் உள்ளார இருக்கும். ஆனா செக்ஷனும், டிவிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாரியான வேலைய தான் பாக்குது. அது வந்து ஒரு விஷயத்த பிரிச்சு தனியா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்ற மாரி அது காட்டுது அவ்வளோதான். நெக்ஸ்ட் லேஅவுட்ல வந்து லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட்ல வந்து ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்ட்டா இருக்கு. அதுக்காக நம்ம இதே செக்ஷன் உள்ளார இல்ல வேணாம். நம்ம இன்னொரு செக்ஷன் வச்சுக்கலாம் லிஸ்ட்டுக்காக. ஒரு செக்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த செக்ஷன் உள்ளார ஒரு டிவிஷன் போட்டுக்கலாம். அந்த டிவிஷன் உள்ளார இப்ப வந்து நம்ம அன்ஆர்டர்டு லிஸ்ட் பண்ண போறோம். அன்ஆர்டர்டு லிஸ்ட்ட நம்ம எப்படி எழுதலாம்னா, யுஎல் அதுதான் வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம். அது உள்ளார போயிட்டு அன்ஆர்டர்டு லிஸ்ட்டோட லிஸ்ட் ஐட்டம்ஸ். லிஸ்ட் ஐட்டம்க்கு வந்து எல்ஐ அப்படின்னு போட்டா லிஸ்ட் ஐட்டம். இதுல வந்து 1 அப்படின்னு போட்டிருக்கேன். பாருங்க இந்த இடத்துல வந்திருக்கா? இங்க ஏன் இந்த டாட் இருக்குல்ல அது பேர் என்ன? புல்லட் பாயிண்ட்ஸ். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் ஏன் இப்ப வந்திருக்குன்னா, நம்ம இது அன்ஆர்டர்டு லிஸ்ட்டா கன்சிடர் பண்ணியிருக்கோம். அன்ஆர்டர்டு லிஸ்ட்ல லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஒரே ஒரு லிஸ்ட் ஐட்டம் தான் வச்சிருக்கோம். 1 அப்படின்னு. அப்ப இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் வைக்கலாம். இதுக்கு வந்து 2 அப்புறம் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் 3 சாரி. இங்க 1, 2, 3 மூணுமே வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதனால புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதே மாரி இன்னொரு டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி
இன்னொரு டிப்பை போட்டு அந்த டிவுக்குள்ளார இப்போ ஆர்டர்ட் லிஸ்ட்னா ஓஎல் அது உள்ளாரையும் போயிட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாருங்க இது வந்து இந்த 1 2 3 வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு, ஏன்னா இது அன்ஆர்டர்டு லிஸ்ட். இந்த 1 2 3 வந்து நம்பர்ல இருக்கு, இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட். இப்போ ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி 2 டிப்பை போட்டு அந்த டிப்புக்குள்ளார வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட் ஆர்டர்டு லிஸ்ட்னு போட்டிருக்கோம். இது உள்ளார இருக்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ லிஸ்ட்டை பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேபிள் பத்தி பார்க்கலாம். டேபிளுக்கு நான் திரும்ப இன்னொரு செக்ஷன் போட்டுக்கிறேன். அந்த செக்ஷனுக்குள்ளார இன்னொரு டிப். இந்த டிப்ல வந்து டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். டேபிள்ல பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ. ஒரு டேபிள்ல வந்து ரோ அண்ட் காலம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே டேபிள் ரோ தான் கிரியேட் பண்ண முடியும். டேபிள் ரோக்கு டிஆர், தட் மீன்ஸ் டேபிள் ரோ. ஸோ டேபிள் உள்ளார டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல டேபிள் வந்திருக்கானா இல்லை, இப்போ எதுவுமே நம்ம கொடுக்கல அதனால வரல. அது உள்ளார போயிட்டு டேபிளுக்கு வந்து ஒரு ஹெட் இருக்கு, டி ஹெச்னு. டிஹெச் போட்டா டேபிள் ஹெட். அந்த ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்ல வந்து ஒரு நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்க வந்துருச்சா, கோல்டா இருக்கா, ஏன்னா அது டேபிள் ஹெட்ல வச்சிருக்கா அதனால அது கோல்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஹெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது பக்கத்துலயே வந்துருச்சா, ஓகே. நெக்ஸ்ட் டேபிள் ஹெட் ரோல் நம்பர். இந்த மாதிரி நான் 3 டேபிள் ஹெட் வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போல்டா இருக்கும், ஆனா நடுவுல லைன்ஸ் ஒர்க் இருக்காது. HTML பொறுத்த வரைக்கும் தனியா அந்த மாதிரி லைன்ஸ் வராது. அது லைன்ஸை கொண்டு வர்றதுக்காக நம்ம CSS தான் வைக்க வேண்டியதா இருக்கும். பட் இது மூணுமே தனித்தனி செல்லு உள்ளார தான் இருக்கு. அது உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் பாருங்க க்ளோஸ் அப்ல. இங்க பாத்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணும்போது நடுவுல வந்து ஒரு லைன் வருது. அந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரு லேசான லைன் இங்க ஸ்கிரீன்ல தெரியுதான்னு தெரியல. அந்த லைன் வந்து இது தனித்தனியா பிரிக்குது. இந்த ஒரு ஒரு விஷயமுமே வந்து டேபிள் ஹெட். இந்த டேபிள் ஹெட்டை வந்து லைன் வந்து CSSல போட முடியும், பட் HTML ல போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். அது உள்ளார ஒரு டேபிள் ஐட்டம் டேபிள் டேட்டான்னு ஒன்று இருக்கு. அது வந்து நார்மலா இருக்கும். டேபிள் ஹெட் எப்படி வந்து போல்டா இருக்கோ அந்த மாதிரி இல்லாம நார்மலா இருக்கும். இப்போ ஹெட்டிங் நீங்க வச்சீங்களா இந்த இடத்துல, இப்போ ஹெட்டிங் வந்து போல்டா இருக்கு, ஆனா பேராகிராஃப் வந்து நார்மல் டெக்ஸ்ட்ல இருக்குல்ல, அந்த மாதிரி டேபிளோட ஹெட் வந்து இந்த மாதிரி போல்டா இருக்கும். டேபிள் உள்ளார இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். இப்போ டேபிள் ரோல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் 1 அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இன்னொரு டேபிள் டேட்டால வைக்கலாம், அப்படின்னு. அடுத்த டேபிள் டேட்டால ரோல் நம்பர் 066 அப்படின்னு வச்சுருவாங்க. இங்க பாருங்க அதுக்கு நேர் நேரா இருக்கு. நம்பர் 1 ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் ரோல் நம்பர், இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. மேல இருக்கிற ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, கீழே இருக்கிறது வந்து செகண்ட் ரோ. இந்த மாதிரி நிறைய ரோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ரோக்கு உள்ளாரையும் தான் டேட்டாஸ் இருக்கும். ஒரு டேபிள் உள்ளார இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் தெரிந்து கூட நம்ம வந்து டிவ்னே போட்டுக்கிட்டே போலாம். ஆனா அப்படி போட்டாலும் இந்த மாதிரி டேபிள் ரோ, டேபிள் ஹெட் இந்த மாதிரி தனித்தனியா போட்டாலும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, நீங்க டிவ்னே போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட பேஜ் லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். இதுக்கு பேர் இருக்குல்ல, இந்த டேபிள் ஹெட், டேபிள் ரோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது பேர் வந்து சிமாட்டிக் டேக். அது வந்து ஒரு மீனிங் கொடுக்குது. ஆனா இந்த செக்ஷன் கூட ஒரு மீனிங் கொடுக்கும். வந்து எந்த மீனிங்குமே கொடுக்காது. அது வந்து ஒரு டிவைடர் மாதிரி தான். எல்லா இடத்துலயுமே அதை யூஸ் பண்ணிக்கலான்றதுனால அது எந்த மீனிங்குமே கொடுக்காது. இது இப்படி மீனிங்கே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெப் பேஜ் வந்து ஸ்லோவா லோட் ஆகும். இப்போ இந்த டேபிள்னு பார்த்ததுமே வெப் பேஜ் வேகமா அந்த டேபிள லோட் பண்ணி கொடுத்துரும், இந்த இடத்துல டேபிள் தான் வருது அப்படின்னு.
ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிமான்டிக் டேக் அண்ட் நான் சிமான்டிக் டேக். இதுல லிஸ்ட்டை பார்த்தாச்சு அண்ட் டேபிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ரோலே பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க அதுல போய் HTML போயிட்டு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இங்க இருக்குல்ல, இது வந்து டேபிள். இப்போ HTML இங்க இருக்கிற டேபிள், இதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க. கீழே இருக்குல்ல, ட்ரை இட் யுவர் செல்ஃப், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இங்க இருக்குல்ல, கம்பெனி, கான்டாக்ட் அண்ட் கண்ட்ரி, இது மூணுமே வந்து போல்டுல இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. HTML டேபிள்னு வச்சிருக்காங்க. டேபிளோட ரோல டேபிள் ஹெட்ல மூணு விஷயம் இருக்குல்ல, அது மேல இங்க வந்து போல்டுல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ரோல மூணு கீழே வந்து டேபிள் டேட்டான்னு வச்சிருக்காங்க. இந்த டேபிள் டேட்டால என்னென்ன இருக்கோ அது வந்து இங்க நெக்ஸ்ட்ல இருக்கு. இங்க HTML என்ன எனக்கான அவுட்புட்ல பாருங்களேன், எனக்கு இந்த மாதிரி எந்த லைன்ஸுமே வரல. இங்க மட்டும் எப்படி லைன்ஸ் வருதுன்னா, அவங்க தனியா இந்த டேபிளுக்கு மேல ஒரு CSS எழுதியிருக்காங்க இங்க. டேபிளோட ஹெட்டுக்கு, டேபிளோட டேட்டாக்கு, டேபிளுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஸ்டைல் அப்படின்னு வச்சு எழுதியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம CSSல பார்க்கலாம். பட் HTML பொறுத்த வரைக்கும் உங்களால டேபிளை கிரியேட் பண்ண முடியுமே தவிர, இந்த டேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலரோ இல்ல இந்த மாதிரியான லைன்ஸோ, டேபிளோட லைன்ஸோ வந்து கிரியேட் பண்ண முடியாது. நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் இங்க போய் கத்துக்கலாம். HTML கத்துக்கணும்னாலும் சரி, எல்லாமே சரி. W3 ஸ்கூல்ஸ்ல போங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இது வேணுமா? அப்ப நீங்க இத எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜ்க்கு வரும். அந்த பேஜ்ல போயிட்டு இந்த கோடிங்ஸ உங்களால சேஞ்ச் கூட பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணா இங்க பாருங்க ரன் ஆகுது. இந்த இடத்துல இருந்தது காணோம். ஸோ நீங்க ஈஸியா வந்து இந்த மாரி கோடிங்ஸ எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு W3 ஸ்கூல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் பத்தி பார்க்கலாம். ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ இங்க இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதான் வந்து ஃபார்ம். நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. எல்லா இடத்துலயும் ஒரு Gmailல சைன்இன் பண்றதுக்கோ சரி, எல்லாத்துக்குமே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்படி பண்றது வந்து ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இந்த இன்னொரு செக்ஷன் கூட போட்டுக்கலாம். செக்ஷனா ஏன் இப்படி வச்சுக்கிட்டே இருக்குன்னா, அது தனியா நம்மளால ஸ்டைல் பண்ணிட முடியும். செக்ஷன் உள்ளார எத்தனை டிப் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து டிப்ல போயிட்டு நான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்றேன். ஃபார்மோட HTML டேகே ஃபார்மே தான். இப்போ ஃபார்ம்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார்ம் உள்ளார வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வைக்கிறேன். இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு டைப் பண்றீங்களே, இந்த மாதிரி டைப் பண்ணி டைப் பண்ண முடியுதுல்ல, இது வந்து இன்புட் பாக்ஸ். இந்த இன்புட் பாக்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம்னு வச்சிருக்கோம், இங்க எதுவுமே வரல. நம்ம போயிட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்புட், அதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்றது வந்து HTML டேக். அது பக்கத்துல எழுதுறேன்ல, அது பேர் என்னன்னா ஆட்ரிபியூட். இது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போ இன்புட்ல வந்து நம்ம டெக்ஸ்ட்டை தான் கொடுக்க போறோம் அப்படின்னா, அந்த இன்புட்டுக்கு நம்ம டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க வந்துருச்சா இன்புட் பாக்ஸ். என்னால வந்து டைப் பண்ண முடியுதா? இந்த இடத்துல வந்து என்னால நம்பர்ஸையும் டைப் பண்ணிக்க முடியுது, லெட்டர்ஸையும் நான் டைப் பண்ணிக்க முடியுது. இது வந்து ஆனா டெக்ஸ்ட்னு தானே வச்சிருக்கோம்னா, டெக்ஸ்ட் உள்ளார நம்ம வந்து டெக்ஸ்ட்னாலே அது நார்மலான ஒரு இன்புட் பாக்ஸ். Gmail ஐடி கூட நம்மளால இந்த இடத்துல டைப் பண்ணிட முடியும். அதனால இதோட டெக்ஸ்ட் டைப் வந்து இன்புட் பாக்ஸோட டைப் வந்து டெக்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர்னு ஒன்று இருக்கு. இதை டைப் மட்டும் எடுத்துட்டு நம்ம நம்பர் அப்படின்னு கிளிக் போட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல நம்மளால நம்பர் மட்டும்தான் வந்து போட முடியும், டெக்ஸ்டே போட முடியாது. இப்போ 1 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இன்புட் டைப் பட்டன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து இன்புட் டைப்ல பாஸ்வேர்ட்னு ஒன்று இருக்கு. பாஸ்வேர்ட் அப்படின்னா நீங்க டைப் பண்றதே தெரியாது, டாட் டாட்டா இருக்கும். என்ன டைப் பண்ணாலும் டாட் டாட்டா வரும். இப்போ பாஸ்வேர்ட்லாம் நீங்க என்டர் பண்ணீங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் HTML பேஜ்ல. இப்போ நார்மலா இதுக்கு வந்து டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ இது எதுக்கான இன்புட் பாக்ஸ்னே உங்களுக்கு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் போடணுமா, லாஸ்ட் நேம் போடணுமா, இந்த இடத்துல Gmail ஐடி போடணுமா, பாஸ்வேர்ட் போடணுமா, எந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல இல்ல. அதனால இந்த இந்த இன்புட் பாக்ஸுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்றோம். அதனால அதுக்கு பேர் என்னன்னா லேபிள். லேபிள் லேபிள் உள்ளார போயிட்டு
ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டா இந்த இடத்துல வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ன்றது என்ன? இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் அது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் நேம் தான் டைப் பண்ண போறீங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் வந்து லேபிள். இந்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த இன்புட் பாக்ஸ். அந்த இன்புட் பாக்ஸ் உள்ளார இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம காட்டலாம். இந்த லேபிள் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேபிள் வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இதை கிளிக் பண்ணா இது கமெண்ட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன டைப் பண்றதுன்னு எனக்கு இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ லேபிளை நான் எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து உள்ளாரே வைக்கலாம். அது பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம்னு காட்டுது. பட் இதை கிளிக் பண்ணா அது போயிடும். கிளிக் பண்ணி ஏதாச்சும் இப்போ என்டர் பண்றேன். என்டர் பண்ணதுமே என்னாச்சுன்னா அது போயிடுச்சு. பட் எதுவுமே இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல காட்டுது ஃபர்ஸ்ட் நேம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணணும் அப்படின்னு காட்டுதுல, அதுக்கு பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர். இப்போ நார்மலா வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 3 வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து லாஸ்ட் நேம் பிளேஸ் ஹோல்டர்லயே மாத்திக்கலாம். அப்புறம் வந்து இந்த இடத்துல டைப் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, இப்படி ரெடி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே. ஆனா நம்மளுக்கு ஃபார்ம் ஃபார்மேட்லயே வரல. எல்லாமே பேராகிராஃப் மாதிரி நேர் நேரா இருக்கு. பட் நம்ம ஃபார்ம் ஃபார்மேட்ல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இத வந்து பிரேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பிரேக். அந்த பிரேக் எலிமெண்ட்ட யூஸ் பண்ணா நியூ லைனுக்கு போகும். பிரேக் எலிமெண்ட் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. நியூ லைன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல காட்டிரும். இப்போ பாருங்க ஃபார்ம் மாதிரி இருக்கா? ஒண்ணு கீழ ஒண்ணு இது லைன் வந்து கன்டினியூவா வரல. இந்த பிரேக் இது எலிமெண்ட் போடாம கூட நீங்க வந்து பண்ண முடியும். அதுக்கு பதிலா நீங்க வந்து பேராகிராஃப் இல்லைன்னா டியூப் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறேன். இங்க பாருங்க இப்போ வந்து பேராகிராஃப் வைக்கும்போது அது நியூ லைன் கிரியேட் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நான் பேராகிராஃபுக்கு பதிலா டிப் கூட வைக்கலாம். டிவ் கூட என்ன பண்ணும்னா அது வந்து ஒரு டிவைடர் தானே. அதை டிவைட் பண்ணிடும். இன்னொரு தனி காம்போனன்ட் மாதிரி டிவைட் பண்ணிடும். அவ்வளவுதான் ஃபார்ம். ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ்ல HTML ஃபார்ம்ஸ் இல்ல. அதுல போயிட்டு ட்ரை இட் யுவர் செல்ஃப் கிளிக் பண்ணுங்க. அதுல கோடிங் இருக்கு பாருங்க. இங்க என்ன இருக்கு? ஃபார்ம் இருக்கு. ஃபார்மோட பக்கத்துல ஆக்ஷன் இருக்குல்ல. ஆக்ஷன்னா இப்ப இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணதும் என்ன ஆகணும், எங்க போகணும் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல. அந்த ஆக்ஷனை வந்து டினோட் பண்றது தான் வந்து ஃபார்முக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆக்ஷன் பட்டன். இப்போ சப்மிட் பட்டன் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இன்புட் டைப் டைப் வந்து சப்மிட். அவ்வளவுதான். இன்புட்டோட டைப் வந்து சப்மிட்னு போட்டா சப்மிட் பட்டன் வந்துரும். இங்க கீழ வந்து சப்மிட் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். உள்ளார போயிட்டு இன்புட் டைப் சப்மிட். ஸோ சப்மிட் பட்டன் வந்துச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணா சப்மிட் ஆகும். எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இங்க மேல ஃபார்ம் இருக்குல்ல. அந்த ஃபார்முக்கு பக்கத்துல ஆக்ஷன் அப்படின்னு போட்டு எழுதுவோம். அண்ட் தென் வேற எல்லாமே இங்கே இருக்கு. இங்க பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பேராகிராஃப் டிவ் அந்த மாதிரி எது வேணா போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக் அப்படின்றத யூஸ் பண்ணி நியூ லைனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனுக்கு வந்து இந்த ஃபார்ம் உள்ளார இல்லைன்னா இன்னொரு ஃபார்ம் கூட போட்டுக்கலாம். இன்னொரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி
அதுல வந்து நான் வந்து ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ண போறேன். இன்புட் டைப் ரேடியோ. இந்த இடத்துல வந்து இன்புட் டைப் ரேடியோன்னு வச்சுட்டேன். ரேடியோனா இந்த இடத்துல ஒரு ரேடியோ பட்டன் வந்துருச்சு. பட் அது பக்கத்துல எதுவுமே இல்ல. அதுக்காக நம்ம வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணணும். லேபிள்ல வந்து HTML அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ HTML வந்துச்சு. இப்போ இதுக்கான பட்டன் வந்து இதுக்கான ரேடியோ பட்டன் தான் இந்த HTML அப்படின்றதுக்காக நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்குல்ல. அந்த மாரி இந்த இன்புட் பாக்ஸுக்குன்னு நம்ம வந்து ஒரு ஐடி கார்டு வச்சுக்கலாம். ஐடி 12 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாரி அதே ஐடிய இந்த இடத்துல ஃபார் இது எதுக்கான லேபிள் பட்டன் 12க்கானது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து இந்த பட்டன் வந்து இதுக்கானது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை நவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் நவீன். நேத்தி பழைய வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, எக்ஸ்ப்ளோரிங் HTML. HTML பத்தி நம்ம எல்லா விஷயத்தையும் தியரிட்டிக்கலா போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். HTML வச்சு நம்ம வந்து ஹலோ ஹலோ வேர்ல்ட், அப்புறம் வந்து மை வெப் பேஜ் அந்த மாரி வந்து ஒரு பேசிக்கான HTML VS கோட டவுன்லோட் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா HTML இருக்கிற எல்லா டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பத்தியும் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க இந்த மாரி விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், அதுல ஒரு 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இப்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து லைவ் சர்வர், இன்னும் வந்து பிரிட்டியர். இந்த 2 சர்வரையும் நீங்க இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலனாலும், இப்ப வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல, லெஃப்ட்ல வந்து லாஸ்ட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி இந்த சர்ச் பார்ல போயிட்டு லைவ் சர்வர்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி சிம்பல் வரும். இத நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்புறம் பிரிட்டியர். இந்த 2மே வந்து நீங்க இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒண்ணு இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரர். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஆம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபைல் இல்லாம வேற ஃபைல் கூட கிரியேட் பண்றேன். இப்படி கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துரும். நீங்க போயிட்டு இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு டைப் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிடலாம் ஈஸியா. கிரியேட் பண்ணதுமே அது உள்ளார எந்த கோடிங்கும் இருக்காது இனிஷியல் ஸ்டேஜ்ல. அப்போ என்ன பண்றீங்கன்னா HTML அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இப்ப செகண்ட் டவுன் காட்டுதுல HTML5ன்னு, அதை கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, ஒரு பேசிக்கான HTML கோடிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஹெட்டு, டேகு, ஹெட்டு அப்புறம் பாடி. இந்த மாரி 2 வந்து பேசிக்கானது கிடைச்சிரும். இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்ப லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க ஏத்துனதுக்கப்புறம், இந்த இடத்துல அ ரைட் சைடுல கார்னர்ல கிளிக் டூ ரன் லைவ் சர்வர்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. ப்ரௌசர்ல வந்து உங்களோட வெப் பேஜ் வந்து ரன் ஆயிடும். நம்ம இந்த வெப் பேஜ்ல வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட்ன்னு மட்டும் தான் வச்சிருக்கோம். அந்த டைட்டில்ல வேற எதுவுமே நம்ம எழுதல. இனிமே தான் அத பத்தி ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். இப்போ நான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. இப்போ இந்த சைட் கோட் பண்ண போறோம். அந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து நம்ம அதோட அவுட்புட்ட பார்க்க போறோம். கீழ இந்த மாரி ஸ்க்ரோல் பார்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு எல்லாமே ஒரே ஸ்க்ரீன்ல தெரியணும் அப்படின்றதுனால வேர்ட் பிராப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வியூல போயிட்டு லாஸ்ட்ல வேர்ட் பிராப்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியிற அந்த ஸ்க்ரீன் சைஸ் உள்ளாரயே எல்லாமே வந்துரும். இது 2மே இல்லனாலும் HTML கோட் ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துறலாம். இப்போ டைட்டில்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் பாத்தீங்களா, இந்த இடத்துல டைட்டில் மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொரு டேக்க பத்தியும் இன்னைக்கு நம்ம வந்து HTML ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து HTMLனா என்னன்றது உங்க எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். HTMLன்றது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த வெப் பேஜ். அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, இந்த மாரியான பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் என்னன்னா, இத நீங்க வாங்கும்போது ஒரு விராப்பர்ல இது எல்லாத்தையும் போட்டு குடுப்பாங்க. அந்த விராப்பர் தான் வந்து HTMLன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே வந்து HTML டாக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ எப்படி இந்த எல்லா HTML டாக்ஸையும் வச்சு உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள் இல்லைன்னா பில்டிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா டாக்ஸுமே வந்து HTML இருக்கும்.
உங்களுக்கு எந்த மாதிரியான வெப் பேஜ் வேணுமோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்களே அந்த HTML டாக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி, அந்த வெப் பேஜ வந்து பில்ட் பண்றது மட்டும் தான் HTML. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் அப்படின்றதுனால, ஒரு 15லேருந்து 20 தேவையான HTML டாக்ஸ் மட்டுமே நம்ம பார்த்தா போதும். அத மட்டுமே வச்சு மேக்ஸிமம் ஆஃப் த வெப் பேஜ நீங்க கிரியேட் பண்ணிற முடியும். அதையும் தாண்டி நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்கும்போது, பேலன்ஸ் இருக்கிற எல்லா HTML டாக்க பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற HTML டாக்ஸ வச்சு நீங்க பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இன் ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸா கத்துக்கும்போது அதெல்லாம் கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து பேசிக்ஸா தேவைப்படுற ஒரு 15லேருந்து 20 டாக்ஸ மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடியில வந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்க நெறைய தடவ பார்த்திருப்பீங்க இந்த பேராகிராஃப் டாக் அப்படின்றது. விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க ஓப்பன் டாக் எழுதுனதுமே ஆட்டோமேட்டடா வந்து அந்த குளோஸ் டாக்கும் வந்துரும். இப்ப பேராகிராஃப் டாக்ல ஹலோ அப்படின்னு நான் எழுதுறேன். இப்ப லைவ் இது ஆன்ல இருக்கிறதுனால, இந்த லைவ் சர்வர் ஏன் நான் இந்த எக்ஸ்டென்ஷன ஏத்த சொன்னேன் தெரியுமா? ஏன்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கோடிங்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டாக் போட்டு ஹலோன்னு எழுதியிருக்கேன். தானாவே இந்த இடத்துல ஹலோ வந்துருச்சு. ஒருவேள லைவ் சர்வர் இல்லன்னா, நான் ஒரு தடவையும் இத சேவ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப ஹெட்டிங்ல வந்து ஹெட்டிங் டாக் உங்களுக்கு தெரியும். H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த மாரி ஹெட்டிங் டாக்ல போயிட்டு நீங்க இப்போ வந்து ஒரு ஹலோ எழுதுறீங்க. இந்த இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கான ஆட்டோமேட்டட் ஸ்டைல் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பேராகிராஃப்னா இப்படிதான் இருக்கணும். ஹெட்டிங்னா இப்படிதான் இருக்கணும். அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்டைல்ஸ் வந்து அது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கும். அதையும் தாண்டி நம்ம வந்து அத இன்னும் கூட CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் தெரியும். அப்புறம் வந்து ஹெட்டிங் தெரியும். அப்புறம் ஸ்பான் டாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்பான் டாக் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஸ்டைல் பண்றது வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பான் டாக் உள்ளார நான் இத வெறும் ஸ்பான் டாக் மட்டும் போட்டிருக்கேன். இங்க எந்த டிஃபரன்ஸும் நடக்கல. இப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் எடுத்துட்டு வந்து இதுக்கு நடுவுல வைக்கிறேன். இப்போ இத மட்டும் நான் தனியா கூட வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸ்டைல பத்தியெல்லாம் வந்து CSSல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கலர் குடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல கலர் மாறிடுச்சா? ஓகே. இன்னும் விசிபிளா தெரியறதுக்காக நான் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹெட்டிங் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த மாரி இல்லாம, நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் சைஸ் போயிட்டு நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சலுக்கு மாறிடுச்சா? இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு ஸ்பான் டாக் யூஸ் ஆகும். பேராகிராஃப்ல இருக்கிறதுக்காக மட்டுமே அது யூஸ் ஆகுமான்னா, அப்படிலாம் இல்ல. இப்ப ஹெட்டிங்ல கூட அந்த மாரி மாத்தலாம். எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கோ, அங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்பான் டாக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மட்டும் விட்டுட்டு தனியா நான் ஸ்பான் டாக் எடுத்திருக்கேன். ஹெட்டிங்ல. இப்ப இந்த இடத்துல கூட நான் போயிட்டு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைல்ல வந்து கலர் ஓகே ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணா இங்க பாருங்க, இப்ப ஹெட்டிங்ல கூட மாறிடுச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்கோ, அந்த எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்பான் டாக் யூஸ் பண்ணி உங்களால அ தனியா அந்த டிசைன வந்து எடுத்து எழுதிக்க முடியும். இப்போ இது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இமேஜ் டாக்க பத்தி பார்க்கலாம். இமேஜ்க்கு வந்து IMG அவ்வளோதான் இமேஜ் டாக். அதுல வந்து இந்த இமேஜ்க்கான சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றது SRC ஈக்குவல் டூ இந்த மாரி டபுள் கோலன் இந்த மாரி போட்டீங்கன்னா, அதுக்கான சோர்ஸ். இப்ப இமேஜ் டாக்ல சோர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஏதாச்சும் ஒரு டம்மி இமேஜ் எடுத்து அதுக்கான சோர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம பேஜ்ல இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெப் பேஜ்லயும் அதே இமேஜ் வந்துருச்சு. நம்ம அந்த இமேஜுக்கான URL அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே பண்ணல. இப்படி பண்ணதுமே வந்து இந்த இமேஜ் இங்க வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஏதாச்சும் கோடிங்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு ரிவர்ஸ்ல போணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் இசட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து அன்டூ ஆயிடும். இப்போ இது எடுத்தாச்சு. இதே மாரி ஒரு இமேஜ எக்ஸ்டர்னலா ஒரு லிங்க்காக கொண்டு வராம, இன்டர்னலா நீங்களே வந்து அந்த இமேஜ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் நான் வந்து இப்போ சேவ் பண்றேன்.
அதே நேரத்துல அந்த இமேஜ இந்த ஃபைல் ஃபோல்டருக்கு நான் கொண்டு வர்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எங்க இருக்கு? ஓகே. இந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளே வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு வச்சிருக்கோம். அது உள்ளார போயிட்டு அந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து நம்ம வெப் பேஜ்ல கொண்டு வரப்போறோம். அந்த இமேஜ் எங்க இருக்குன்னா, இப்ப பாருங்க IMG அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். அந்த ஃபோல்டர்ல இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் இங்க இருக்கு. அத நம்ம வெப்சைட்ல எப்படி கொண்டு வரலாம்னா, இங்க சோர்ஸ் இருக்குல்ல, IMGக்கு பக்கத்துல SRC அப்படின்ற சோர்ஸ் போட்டிருக்கோம். சோர்ஸ்ல அந்த ஃபோல்டருக்கு உள்ளார இருக்கிற அந்த இமேஜ் பேத். இந்த பேத் போட்டாலுமே அந்த இமேஜ் வந்து நம்ம வெப் பேஜ்ல வந்துருச்சு. இவ்வளவுதான். நம்ம வந்து ஹெட்டிங் டேக் பார்த்தாச்சு. ஸ்பேன், பேராகிராஃப் அண்ட் இமேஜ் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பிரேக். பிரேக் வேணும்னா அப்படின்னா இப்ப என்னன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு ஃபுல்லா. எனக்கு இங்கேருந்து நெக்ஸ்ட் லைன் இல்ல அடுத்த லைன்ல வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பிரேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு அதுக்கு. இந்த டேக் யூஸ் பண்ணா இங்க பாருங்க கரெக்ட்டா அந்த கொஸ்டின் மார்க் அப்புறமா எனக்கு நியூ லைன் கிரியேட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே அடுத்த லைன்ல வந்துருச்சு. நீங்க எத்தன பிரேக் டேக் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஆனா அப்படி வந்து யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்க பேராகிராஃப் அப்படின்னு தனியா ஒண்ணு வச்சாலே அத இன்னொரு லைன தான் எடுத்துக்கும். இப்ப இங்க 2 பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இத நான் தனியா இன்னொரு பேராகிராஃப் உள்ளார போட்டாலே, இங்க உங்களுக்கு வந்து பிரேக் டேக்கே தேவைப்படாம, அது கரெக்ட்டாவே அடுத்த லைன்ல கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃப். அப்புறம் அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லா இது வரைக்கும் இன்னொரு பேராகிராஃப். அப்படின்னு நான் 2 பேராகிராஃபா பிரிச்சிருக்கேன். நான் பிரேக் டேக்லாம் யூஸ் பண்ணல. ஆனா கரெக்ட்டா பாருங்க இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இதுக்கப்புறமா வந்து அதுவே இன்னொரு பேராகிராஃப்ன்றதுனால கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல. இந்த மாரி வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பிரேக் டேக் வரைக்கும் யூஸ் பண்றது நல்லா இருக்கும். அதுக்கு மேல நீங்க நெறைய பிரேக் டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லாம போயிரும். ரெஸ்பான்சிவ்னஸ்னா இப்போ உங்க ஸ்க்ரீன்ல இப்போ கரெக்ட்டா தெரியுதுல்ல. இப்போ நீங்க இந்த ஆப்ப ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க ஃபோன்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது இதே லேஅவுட்ல இருக்காது. அது வேற மாரி கூட மாறும். அதனால தான் வந்து இந்த மாரி தேவையில்லாம அதிகமா பிரேக் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. IMG பார்த்தாச்சு. அப்புறம் வந்து லிங்க் பார்க்கலாம். லிங்க் பண்றதுக்கு ஆங்கர் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆங்கர் டேக் உள்ளார கோ டூ கூகுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க என்டர் பண்ண டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. கோ டூ கூகுள் அப்படின்னு. ஆனா அத கிளிக் பண்ற மாரியே இல்ல. அது நார்மல் டெக்ஸ்ட் மாரி தான் இருக்கு. நம்ம வந்து லிங்க்குக்காக தான் இங்க ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எங்க போகணும் அப்படின்னு நம்ம எதுவுமே குடுக்கல. இப்போ இமேஜ்க்கு எப்படி SRC அப்படின்னு ஒரு சோர்ஸ் குடுத்தீங்களோ, அதே மாரி லிங்க்குக்கு வந்து hrefன்னு ஒண்ணு இருக்கு. ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னாலே இப்போ HTML ஓட ஃபுல் ஃபார்மே வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தானே. அதுல இருக்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட்டுக்கான அர்த்தம் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா நேவிகேட் பண்றது. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேஷன் பண்றதுக்கு பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். இங்க இருக்கிற hrefக்கும் அதே மீனிங் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்டோட ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு லிங்க் டேக் குடுத்துருக்கோம். அது எங்க போகணும் அப்படின்றதுக்கான பாத் வந்து நம்ம இன்னும் குடுக்கல. அதனால வந்து அது கிளிக் பண்ற மாதிரியான ஒரு லிங்க்க வந்து நமக்கு காட்டல. அதுக்கான லிங்க்க நம்ம எடுத்துட்டு வந்து குடுக்க போறோம் இப்போ. href இருக்குல்ல அந்த இடத்துல. கூகுளோட லிங்க் இப்ப நான் வந்து குடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெப்சைட்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்குல்ல. ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கு. இப்படி இருந்தாலே அது வந்து லிங்க். கிளிக்கபிள் லிங்க். இப்போ பாருங்க என்னோட மவுஸ் அங்க கொண்டு போகும்போது என்னால கிளிக் பண்ண முடியுது. கிளிக் பண்ணதுமே என்னோட பேஜ் நேவிகேட் ஆயி அந்த பேஜ்க்கு போயிடுச்சு. கூகுளோட பேஜ்க்கு போயிடுச்சு. இப்ப பேக் பேக் பட்டன் கிளிக் பண்ணா என்னோட பேஜ்க்கு வந்துரும்.
வந்து இங்க பாருங்க பேக் பட்டன் இப்படி கிளிக் பண்ணதும் என்னோட அந்த பழைய பேஜ் வந்துருச்சு. ஃபார்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணா அந்த கூகுள் வருது. ஏன்னா இப்ப நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே அது அங்கதான் போயிருக்கு அப்படின்றது சேவ் ஆயிருக்கும். கிளிக்கபிள் லிங்கா மாறி இருக்கு பாருங்க. இப்ப கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணா கூகுளோட பேஜுக்கு போகுதா? இது வந்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்கு ஹெச்டிஎஃப் வச்சு எங்க போகணுன்ற பாத் எழுதி, இப்போ இங்க கோ டு கூகுளுக்கு பதிலா நம்ம என்ன வேணா எழுதிக்கலாம். கிளிக் மீ அப்படின்னு வச்சா கூட இங்க பாருங்க கிளிக் மீ அப்படின்னு மாறிடும். இப்ப கிளிக் மீ அதை கிளிக் பண்ணா எங்க போகுது? கூகுளுக்கு போயிடும். இதான் வந்து ஆங்கர் டேக். நேவிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து பேசிக்கா ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கோம், பேராகிராஃப், ஸ்பேன், அப்புறம் ஒரு இமேஜ், ஒரு ஆங்கர் டேக், இது எல்லாமே வந்து நம்ம பேஜ்ல வச்சிருக்கோம்ல. இப்போ இந்த கோடிங் வந்து டைரக்டா ஒரு பேஜா கன்வெர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் அங்க போறது இல்லை. இந்த கோடிங்கே தான் அந்த ப்ரௌசருக்கு அப்படியே சென்ட் பண்ணும். அந்த கோடிங் வந்து அந்த ப்ரௌசர்ல ரன் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் காட்டுது. இப்போ சி, சி பிளஸ் பிளஸ் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு என்ன இருக்கும்னா, ஒரு டர்போ சி அந்த மாதிரியான ஒரு எடிட்டர் இருக்கும். அந்த எடிட்டர்ல போயிட்டு நீங்க கோட் பண்ணும்போது, அந்த கம்பைலர் உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட்டையோ, அதுக்கான எரரையோ எல்லாத்தையுமே அதுல டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கப்புறமா தான் அத ரன் பண்ணும். அந்த மாரி இல்லாம, இதுக்கு வந்து ஒரு கோட் எடிட்டர், அதாவது கோட் எடிட்டர் இருக்கு. கோட் எடிட்டர்னா, நீங்க வந்து நார்மலா நோட் பேடுக்கு போயிட்டு கூட நீங்க HTML ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். VS கோட்லயும் ரைட் பண்ணி இதுக்கு VS கோடுன்றதே வந்து கம்பைலர்லாம் இல்ல. இது வந்து ஒரு யுனிவர்சல் கோட் எடிட்டர் மட்டும் தான். இப்ப VS கோட்ல HTML, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, ரியாக்ட் இந்த மாரி எல்லாத்தையுமே பண்ணலாம். HTML பண்றதுக்கு நமக்கு VS கோட் தேவைப்படாது. பட் இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஆனா ரியாக்ட் இந்த மாரி எல்லாம் போகும்போது உங்களுக்கு VS கோட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். HTML வந்து நோட்பேட்லயே ரன் பண்ணிட முடியும். அது எப்படின்னா, அது வெறும் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டா மட்டும் தான் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ட index.htmlன்னு போட்டு நம்ம சேவ் பண்ணி இந்த கோடிங்க அப்படியே அதுல பேஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அத குரோம்ல கூட ரன் பண்ணிட முடியும். இப்போ இந்த கோடிங் வந்து எப்படி வந்து ப்ரௌசருக்கு போயிட்டு அது ரன் ஆகுதுன்னா, இப்போ இந்த வெப் பேஜ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்ல இன்ஸ்பெக்ட் இருக்குல்ல, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால அந்த கோடிங்ஸ பார்க்க முடியும். இப்போ ஹெட்ன்னு இருக்கா? ஹெட் கிளிக் பண்றேன். என்ன இருக்கு? நவீன் வியூன்னு இருக்கு. மேல என்ன இருக்கு? நவீன் வியூ. இப்போ இது அதோட கோடிங் அப்படியே இந்த ப்ரௌசருக்கு சென்ட் ஆயிருக்கு. அந்த கோடிங் எல்லாமே வந்து இதுல ரன் ஆகுது அவ்வளவுதான். இந்த கோடிங் அப்படியே இங்க வந்து ரன் ஆகுது. பட் இங்க பாருங்க கோட் இன்ஜெக்டட் பை லைன் சர்வர் அப்படின்ற இந்த கமாண்ட்லாம் வந்து நம்ம எழுதல. அது கீழ இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து லைவ் சர்வர் எழுதுது. இது என்ன கமாண்ட் லைன் பத்தி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல இல்லையா? கமாண்ட் லைன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஆக்சுவலா பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது நீங்க கோடிங் எழுதும்போது கமாண்ட வச்சு எழுதுறது தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு 200, 300 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுனதுக்கு அப்புறம் எது எங்க இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. அதனால அது பிரான்ச்சா பிரிச்சுக்கிறதுக்காக நீங்க வந்து கமாண்ட் மூலியமா எழுதலாம். இந்த கமாண்ட்ன்றது ரன் ஆகாது. ப்ரௌசர்ல ரன் ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் இருக்கும். உங்க கோட நீங்களே படிக்கும்போது அது எங்க என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். கமாண்ட் எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹெட்டிங் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கமாண்ட் வந்துடும். ஐ மீன் கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், கண்ட்ரோல்லையும் ஃபார்வர்ட் ஸ்லாஷையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா கமாண்ட் ஆயிரும். இப்போ இது வந்து ஹெட்டிங், அதுக்கப்புறம் நான் இங்க வச்சிருக்கேன், இங்க இருந்து பேராகிராஃப் வச்சிருக்கேன். திஸ் இஸ் பேராகிராஃப். ஸோ எழுதிட்டு கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிளிக் பண்றேன். இது வந்து கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இது வந்து ஹெட்டிங்னு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இது வந்து பேராகிராஃப், அப்புறம் இன்னொரு பேராகிராஃப் இந்த இடத்துல வச்சிருக்கேன். திஸ் இஸ் அனதர் பேராகிராஃப். ஓகே, இதையும் கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா எல்லாத்தையுமே நீங்க பண்ற எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிரான்ச்சா பிரிச்சு அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குமா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ HTML டேக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. எது டேக், எது ஆட்ரிபியூட் அப்படின்னா, இப்போ இங்க H1 இருக்குல்ல, இது டேக். HTML ஹெட், டைட்டில், பாடி இது எல்லாமே வந்து டேக்.
இங்க இமேஜ் பாருங்க. இமேஜ்க்கு பக்கத்துல எஸ்ஆர்சி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன்ல சோர்ஸ். இந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து ஆட்ரிபியூட். அதே மாரி ஆங்கர் டேக்ல ஏக்கு பக்கத்துல இருக்கிற ஹெச்ரெஃப் இருக்குல்ல. இந்த ஹெச்ரெஃப்ன்றது வந்து ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அ லே அவுட் வந்து பார்க்கலாம். லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா, டிவ் இருக்கு. அப்புறம் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்டின்னா என்ன அப்டின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சிமாட்டிக் டாக், நான் சிமாட்டிக் டாக் அப்டின்னு 2 விஷயம் இருக்கு. எல்லா இன்டர்வியூலயும் வந்து பொதுவா கேட்கப்படுற கொஸ்டின்னா சிமாட்டிக் டாக், நான் சிமாட்டிக் டாக்னா என்ன அப்டின்றது தான். HTML பொறுத்தவரைக்கும் இப்போ சிமாட்டிக் டாக் அப்டின்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். நீங்க படிச்சாலே அது என்னன்னு தெரியும். இப்ப ஹெட்ன்னு இப்ப படிக்கிறீங்க. ஹெட்ன்னு படிச்சாலே அது வந்து ஹெட், இது பாடி, இது H1, இது பேராகிராஃப், ஸ்பேன் ஸ்பேன் பொறுத்தவரைக்கும் மீனிங் இல்ல. பட் இந்த மாரி H1 பேராகிராஃப், அதுக்கப்புறம் இமேஜ், ஆங்கர் டேக் இந்த மாரி எதெல்லாம் நீங்க டேக்க படிக்கும்போது அதுக்குன்னு ஒரு மீனிங் குடுக்குதோ, அந்த மாரி மீனிங் குடுக்குற எல்லாமே வந்து சிமான்டிக் டேக். நான் சிமான்டிக் டேக்ன்னு ஒண்ணு இருக்கு. மீனிங்கே இருக்காது அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிவ் அப்படின்றது. டிவ் அப்படின்னா ஒரு டிவிஷன். எல்லாமே வந்து ஒரு டிவிஷன் தான். இப்ப பாருங்க, நீங்க ஆக்சுவலா ஒரு புரோகிராமர் வந்து புரோகிராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே பாடியில, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு டிவ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு டிவிஷனா தான் அது அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க. இப்போ பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவிஷன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிவிஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த 2 ஹெட்டிங் டேக்கையும் அந்த டிவிஷன்ல போட்டுக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே ஒரு ஹெட்டிங் தான். ஓகே இந்த ஹெட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 2த்தையும் சேர்த்து வந்து நான் வந்து ஒரு டிவ்ல வச்சுக்கிறேன். இது கன்னா பின்னான்னு கலைஞ்சிருக்குல்ல. இத வந்து ஃபார்மேட் பண்றதுக்கு தான் நம்ம பிரிட்டியர் ஏத்தியிருக்கோம். இப்போ ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் பிரிட்டியர் கோட் ஃபார்மேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப அழகா அதுவே வந்து ஃபார்மேட் பண்ணிரும். இதுக்கு முன்னாடி ஒரே லைன்ல கசகசன்னு இருந்தது. இப்ப பாருங்க எல்லாமே தனித்தனியா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. இதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பிரிட்டியரும், இப்ப நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த இடத்துல காட்டுதுல்ல, அதுக்காக தான் வந்து லைவ் சர்வரும் வச்சிருக்கோம். இப்ப இந்த டிவ் இங்க நான் போட்டதுனால என்னோட அவுட்புட்ல எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு அந்த டிவ் அப்டின்னா, இப்ப டிவ்வா ஒரு டிவிஷனா இத பிரிக்கும்போது, நான் அதுக்கு வந்து சேஞ்சஸ் குடுத்துக்கலாம். எனக்கு இப்ப வந்து இந்த ஹெட்டிங்க்கும், இந்த பேராகிராஃப்க்கும் மட்டும் தான் வந்து கலர் வேணும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு பாடிக்கு போயிட்டு ஸ்டைல் குடுத்தேன்னா, மொத்தமா இருக்கிற எல்லாமே வந்து மாறிடும். பாடியில போயிட்டு கலர் ஆக்வா அப்டின்னு குடுக்குறேன். பாருங்க பாடியில இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த கலர் எடுத்துக்கிச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த இந்த ஹெட்டிங்க்கும், இந்த பேராகிராஃப்க்கும் மட்டும் தான் வந்து அந்த ஸ்டைல் வேணும் அப்டின்னா, நான் அத வந்து தனியா ஒரு டிவ்ல போட்டு, அந்த டிவ்வுக்கு போயிட்டு நான் ஸ்டைல் பண்ணிப்பேன். இப்படி மாத்தும்போது பாருங்க, இது மட்டும் தனியா வந்து வேற கலர்ல மாறிடுச்சு. இத மாரி நீங்க ஏதாச்சும் ஸ்டைல் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லன்னா இந்த தனியா இந்த 2 லைன மட்டும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அத எல்லாத்தையுமே தனித்தனி டிவிஷனா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால அத ஈஸியா வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்ப பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு டிவிஷனா கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் செக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. செக்ஷன் அப்டின்னா, செக்ஷனுக்கும் டிவ்வுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. 2மே ஒரே வேல தான் பாக்குது. அப்புறம் எதுக்கு செக்ஷனு, டிவிஷன் அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க கிளாஸ் ரூம் வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாரி தான் வந்து இங்கேயும் செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நெறைய டிவ் எடுத்துட்டு வந்து ஒரு செக்ஷன்ல போட்டு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அது அது வந்து ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு உள்ளார நெறைய டிவிஷன்ஸ் இருக்கும். டிவிஷன்ஸ் அப்படின்றது